ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாரடாவிங்க சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஒரு மனசை காயமாக்குற, ஒரு வலியை தரக்கூடிய, உண்மையை உறக்க சொன்ன ஒரு தரமான படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1993 ரிலீஸ் ஆன படம். படத்தோட மெயின் கதை என்ன அப்படின்னா, அதாவது ஜெர்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பகுதிகளை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கள், அதாவது வேர்ல்டு வார் 2 நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். அந்த மாதிரியான டைமில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாசி படைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் அவங்கள வந்து அடிமைப்படுத்துகிறாங்க, அவங்கள கொல்றாங்க, ரொம்ப துன்புறுத்துறாங்க, நிர்வாணப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறையா பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கென்லர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட கம்பெனியில் நாசிஸும் வேலை பார்க்குறாங்க, அதே மாதிரியே ஜூஸும் வேலை பார்க்குறாங்க. அதாவது ஜூஸ் அப்படின்னா என்னென்னா அவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாசிங்கிறவங்க அவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட கம்பெனியில் வந்து வருமானத்தை அதிகமாக ஈட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா போயிட்டு அந்த நாசிகள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட போகிறாரு. என்ன காரணம் அப்படின்னா இவரும் நாசிஸோட பார்ட்டியில் ஒரு மெம்பராக இருக்கார். ஸோ அந்த பவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த நாசி போலீஸுங்கிட்ட போயிட்டு நிறையா ஜூஸை வந்து அடிமைகளாக வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்துட்டு அவரோட கம்பெனியில் வேலை செய்ய வைக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக அவரோட கம்பெனி லாபத்தை பெருக்கலான்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் அவர் வந்து இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது அடிக்கடி அங்கே போக வர வேண்டியிருக்கு. அதுக்காக அவர் லஞ்சமும் கொடுக்குறாரு. இப்படி தான் அவரோட வர்த்தகத்தை வந்து அவர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஒரு நாள் அவங்கள பார்க்க போகும்போது ஒரு குழந்தை வந்து அந்த அடிமை கூட்டத்திலேருந்து தனியாக போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. ஜூஸ் எல்லாம் நாசிஸ் கொன்னுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை மட்டும் தனியாக ஓடிக்கிட்டு இருக்கிறத வந்து ஒரு மலை ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அவருக்கு மனசு கேட்கல, விட்டுட்டு வந்துடுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உள்ளக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அதே குழந்தைய பிணமாக பார்க்குறாரு. அங்கேருந்து அவரோட மனசு வந்து ரொம்ப மாறுதல் அடையுது. இதுக்கு வந்து அவர் கூட வந்து ஒரு ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருக்காரு. யார் கூட அப்படின்னா நம்ம ஸ்கென்லர் கூட. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிட்டத்தட்ட பர்சனல் அசிஸ்டண்ட்டு, நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும்னா கணக்கு புள்ள மாதிரின்னு வைங்களேன். ஸோ அவர் கூட இருக்காரு. அவரோட ஹெல்ப் மூலமாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய பணம், தங்கம், வைரம் இதை எல்லாத்தையும் கொடுத்து நாசி படைகள்கிட்ட இருக்கக்கூடிய ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு வாங்கிட்டு வந்து இவரோட கம்பெனியில் சேர்க்குறாரு. ஸோ அங்கேருந்து சில விஷயங்கள் வெளியே வருது. என்ன எப்படி அப்படின்னா, அதாவது இந்த நாசி கேங்குக்குள்ள மாட்டிட்டு தவிக்கிறவங்க நரகத்தில் இருக்காங்க, ஆனால் இந்த ஸ்கென்லரோட கம்பெனியில் வேலை செய்கிறவங்க சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் வந்து நாசிஸுக்கு வந்துடுது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து சேவ் பண்ணுறாருன்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே வருது. பட் அதை அவங்க வந்து காமிச்சிக்கல. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா இவர் மூலமாக அவங்களுக்கு ஆதாயம் தேவைப்படுது. ஸோ இவரும் ஒரு நாசி பார்ட்டியில் இருக்கார். அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால இவர் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒரு கட்டத்தில் இவர் வழக்கமாக கொடுக்குற லஞ்சத்தை விட நிறையா கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேரை வந்து அவர் வாங்குறாரு. வாங்கிட்டு அவரோட கம்பெனி இருக்க இடத்துல இருந்து வெளியில் கொண்டு வர்றாரு. ஒரு தனியாக, அதாவது போலண்டோட ஆக்குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றாரு. அப்படி கூட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸை தனியாக பிரித்து ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க, லேடிஸை தனியாக பிரித்து ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க. ஜென்ஸோட வண்டி வந்துருச்சு, ஆனால் லேடிஸ் எல்லாம் வந்த ட்ரெயின் வந்து வரல. ஸோ இதனால் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா குழப்பமாகுது. ஸோ நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறாரு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாசியோட ஹையர் அத்தாரிட்டி யாரோ அவரை போய் நேரில் மீட் பண்ணுறாரு. அவருக்கு வைரங்களை லஞ்சமாக கொடுத்து மறுபடியும் அந்த பெண்களை எல்லாம் மீட்டுட்டு தன்னோட இடத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு. ஸோ இப்படி கூட்டிகிட்டு வர்ற அவர் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாரு, ஸோ இவர் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஜூஸுக்கு என்ன நடந்தது, நாசிஸ் மூலமாக எவ்வளோ ஜூஸ் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கக்கூடிய படம் இது. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கென்லராக நடிச்சிருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லியாம் நீசன். அவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும், சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பார். ஸோ இப்படியாக அவரோட நடிப்பு வந்து நம்மளை இது ஒரு படம் இல்லை, நம்ம ரியலாக அந்த டைம் பீரியடில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒரு 3 மணி நேரம் படம் தான், ஆனால் 3 மணி நேரம் படம் மாதிரி தெரியாது. நம்மளை அந்த படத்துக்குள்ளேயே கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தரமான படம். கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்த ரொம்ப அமைதியான முறையில் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டைரக்டர் ஸ்டீவன்
ஸ்டீவன் ஸ்பில்பர்கோட படம் தான் இது. ஸோ இந்த படத்தோட பெயர் ஸ்கென்லர் லிஸ்ட். அந்த ஸ்கென்லர் லிஸ்ட் அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் படம் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஸ்கென்லர் லிஸ்ட் இந்த ஒரு எபிக் ஹிஸ்டாரிக்கல் மூவியை வந்து நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதோட பார்த்துட்டு படம் உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு தரமான ஒரு மூவியில் ரிவ்யூ பண்ணும்போது உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.